பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் தங்களை யாராகிலும் விசாரிக்க மாட்டாங்களா? நம்ம மேல அக்கறை வைக்க மாட்டாங்களா? நம்முடைய கஷ்டத்தை சுமந்து கொள்ள மாட்டாங்களா? இன்னைக்கு மக்கள் தவிக்கிறான். ஆறுதல் சொல்ல ஆட்கள் இல்லை, தலை சாய்க்க ஆட்கள் இல்லை. இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற போது நமது ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த வேதத்திலே 1 பேதுரு 5:7 சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவன் அப்படின்னாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடு. இன்னைக்கு கவலை இல்லாத மனுஷன் உலகத்தில் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கவலை, ஒரு வருத்தம், ஒரு வேதனை. இன்னைக்கு கவலை பைக் சொல்லுது, ஒடுக்கும்னு சொல்லுது. கவலை ஒன்று ஒடுக்கும், அவனுடைய ஆத்மாவை ஒடுக்கும், சரீரத்தை ஒடுக்கும், சிந்தனையை ஒடுக்கும், அவனுடைய வேகத்தை ஒடுக்கும். கவலை போடுவதனால எவன் தன் சரீராலோடு ஒரு முழத்தை கூட்டுவான்னு சொல்லுகிறார். அதனால தான் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து பொல்லாத்தது. கவலைன்றது அது ஒரு மனுஷனை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இந்த கவலை ரெண்டு நல்ல கவலை, கெட்ட கவலை இருக்குது. நம்ம அதிகப்படியான கவலை, நம்ம அவனை போல இல்லையே, அவனை போல அழகா இல்லையே, அவனை போல வசதியா இல்லையே, அவனை போல திறமையா இல்லையே, இது நம்ம வந்து செல்பிட்டி, சுய பரிதாபத்தம் அதிகமாக வரும்போது கவலை ஜாஸ்தியாகும். பயம் வரும்போது கவலை அதிகமாகும். தன்னம்பிக்கை இழக்கும் போது கவலை வந்துடும். அதனால தான் தன்னம்பிக்கை இழந்துடாத, சுய பரிதாபத்தில் மாட்டிக்காத, கவலை என் மேலே வையின்றார். எது நம்ம கை வரும்? தேவனுடைய அனுமதி. இது பாடா நெருக்கடி கத்து அனுபவித்திருக்கிற, அதாவது கத்து மேல பாரத்தை வச்சுட்டு போயிரு. இன்னைக்கு பைபிள் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறான் அப்படின்னாலே, பைபிள் சொல்லுது திக்கற்ற பிள்ளைகளை அனாதைகளை அவர் விசாரிக்கிறாராம். தெரியுமா? நீங்க திக்கற்றவங்க, அனாதையா இருக்கீங்க, யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, கவலைப்படாத, உன்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். பைபிள்ல கூட பிலிப்புல இப்படி ஒரு வார்த்தையை பிலிப்பு சொல்கிறார் பாருங்க, 20ஆம் வசனத்துல, உண்மையாய் விசாரிக்கிற அவனை போல ஒருவனும் இல்லை. நம்ம பூமியில நம்ம ஒருவேளை நம்ம ஒரு 10 ஃப்ரெண்டு வச்சுக்கோங்களேன், 10 ஃப்ரெண்டு, 10 நண்பர்கள், இல்லைன்னா 10 பேர் சொந்தக்காரர். அதில் எத்தனை பேர் நம்மளை விசாரிக்கிறோன்னு பாருங்க. இன்னைக்கு கொஞ்சமான தான் உண்மையா விசாரிக்கிற மக்கள்லாம் கம்மி தான். அதனால தான் ஆண்டு சொன்னாரு, அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படின்னாலே உங்க கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. ஏன்னா அவர் விசாரிக்கல, இவர் என்ன விசாரிக்கல, அந்த சில வருத்தத்தில் பகையா மாறிடும் பாருங்க. ஒரு சின்ன கஷ்டம், வருத்தம் வரும்போது நம்ம யாரும் விசாரிக்கவில்லை என்றால் அவருக்கு மேல வருத்தம், கோபம் வந்து பகையாக மாறும். அதனால தான் நீ மனுஷங்கிட்ட வந்து எதிர்பார்க்காத. சங்கீதம் 118 சொல்றாரு, 7, 8, 9 படிச்சீங்கன்னா, மாசில சுவாசம் மனுஷன் நம்பாதே, அவன் நம்பப்படுது ஏமாத்திரம், அவன் புல்லின் பூவை போல வாடி போகிறான். அதனால நம்முடைய வருத்தங்கள் வந்து அதிகமாக மனுஷன் மேலே காட்டுறோம். என்னை விசாரிக்கல, என்னன்னு கேட்டேன், என்ன சாப்பிட்டியான்னு கேட்கல, நல்லா இருக்கியான்னு கேட்கல, இந்த கஷ்டத்துக்கு எனக்கு உதவி செய்யல, அப்படி நம்ம நிறைய புலம்புறோம். தெய்வன் சொல்கிறாரு பாருங்க, அவர் ஒரு தான் அப்பழுக்கற்ற ஒரு தேவன். நம்ம எப்போதும் அவர் விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. இதுல நம்ம கூட சில விசாரணை நமக்கு இருக்கணும். நம்ம யாருன்னா விசாரிக்கிறோமான்னு நம்ம பார்க்கறோம்ல, அதுபோல பிறர் இருக்காங்க, மனுஷன் இருக்காங்க. நீங்க யாக்கோபு நிறுவனம் 1ஆம் அதிகாரத்தில் 27 படிச்சு பார்த்தீங்கன்னா, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிப்பதே தேவனுக்கு முன்பாக மாசற்ற சுத்த பக்தியா இருக்கிறது. அப்ப அந்த விசாரணை, அந்த கரிசனை நமக்குள்ள இருக்குதா பாருங்க. அந்த நீதிமொழிகளை நீங்க படிக்கும் போது இன்னும் அழகா இருக்கும். ஏழையின் நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவுடைய சிங்காசனம் எப்போது நிலைத்திருக்குமா? இது வந்து ஒரு பொதுவான கான்செப்ட். கண்டிப்பா நம்ம வந்து மற்றவங்க நம்மளை விசாரிக்கணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கணும். ஒரு வருத்தத்துல, ஒரு கஷ்டத்துல, ஒரு ஏழைக்கு வருத்தப்படணும், அவங்கள விசாரிக்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நீங்க ஒரு தொட்டு விசாரிச்சு பாருங்க. ஒரு ஏழை எளிய மக்கள், நம்ம பணக்கார வசதியோடு தான் அக்கறை பாராட்டுறோம், அவனை போய் நேசிக்க ஓடுறோம். திக்கற்றவங்கள், யாரும் தொட முடியாதவங்க, யாருக்கிட்ட போக முடியாதவங்க, அவங்கள போய் விசாரிச்சு பாருங்களேன், என்ன நல்லா இருக்கீங்களா, அவங்கள தொட்டு பாருங்களா, கையை பிடிச்சி பாருங்களா. அதான் ஏசாமி குஷ்டரோகியை கூசாமல் தொட்டார். ஏன்னா அவங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும், அந்த பாரத்தை சுமக்க ஆட்கள் வேணும். புலம்பிக் கொண்டிருக்கிற மக்களை இயேசு தொட்டு சுகமாக்கி விசாரித்தார். இதுதான் நான் சொல்றேன். நீங்க அப்படிப்பட்ட கைவிடப்பட்டவங்க, நெருக்கடிப்பட்ட திக்கற்றவங்க, விதவையை, அவங்கள விசாரிச்சு பாருங்க. ஏழைகளை நியாயத்தை விசாரித்து பாருங்க. கர்த்தர் உங்களை எப்போதும் உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார். நம்முடைய பிரச்சனை, நம்ம யாரை விசாரிக்கலையே, நமக்கு எந்த ஆண்டவர்களுக்கு நன்மை செய்யத்தக்க திராணி இருந்தால் அது செய்யாம போனாதான் பாவம் இருக்காரு. உங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும், வார்த்தையினால் நன்மை, ஜபத்தினால நன்மை, பொருளாதார நன்மை, அதை செஞ்சு விசாரித்து பாருங்க.
திக்கற்ற பிள்ளைகளுடைய விசாரிக்கிறதே தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்த பக்தி. இன்னொரு நல்ல செய்தி சொல்ற பாருங்க, அவர் நம்ம விசாரிக்கிற, நம்ம அக்கறையா இருக்கிற, எல்லாம் பாரத்தை வைத்திருங்க. ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் செய்வீங்க அப்பா, உம்மாலே எல்லாம் முடியும். ஒரு சின்ன ஒரு யதார்த்தமான வார்த்தை தான் இது, சாதாரண வார்த்தை தான். ஆனால் நம்ம செய்ய மறக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றம், தோல்வி, டிப்ரெஸ்ஸு, மனுஷன் மேலே ஒரு வருத்தம், வெறுப்பு, யாரை பார்த்தாலும் பிடிக்காது, யார் மேலும் நம்பிக்கை இல்லாத நிலை. இவங்கெல்லாம் மோசக்காரங்க, பொல்லாதவங்க, இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்போம். காரணம், நாம் மனுஷங்கிட்ட விசாரணை தேடும் போது, மனுஷங்கிட்ட அக்கறை தேடும் போது, மனுஷங்கிட்ட அன்பை தேடும் போது அது கிடைக்காத போது வருத்தப்படும். அதான் சொல்ற கவலை. எதனால கவலை? தூக்கி என் மேல வச்சிரு, நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை சரியா நடத்துறேன், ஐ டேக் கேர் யூ அப்படின்னு ஆண்டவர் அழகுபடுத்துற மக்களை. எந்த நிலைமையில் இருந்தால், எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் ஒருத்தர் விசாரிக்கிறார். எப்படி விசாரிப்பா தெரியுமா? உங்களுடைய துன்பங்கள்லாம் மாறுகிற வரைக்கும், கண்ணீரெல்லாம் துடைக்கிற வரைக்கும் அவர் உங்களை விசாரித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை சோர்ந்து போய் கவலை, பணம் இல்லையே, பொருள் இல்லையே, திருமணத்தை எப்படி செய்வேன், எனக்கு எப்படி நடக்கும், எப்படி குழந்தை பிறக்கும், இந்த காரியம்லாம் ஒரே கவலை போட்டு தூக்கி வைங்க, கத்திர மேலே வைங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு வரப்போற நன்மைக்கு நினைத்து, நாளைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை குறித்து வருத்தப்பட்டு அழுறதை விட, இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணினால் இதில் சந்தோஷமா இருங்க. கத்தர் மேல பாரத்தை. ஏனென்றால் நம்ம எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் மிஞ்சி ஒன்றும் கிடையாது. அவர் மிஞ்சி ஒன்றும் நடக்க போறதில்லை. நம்ம எதுவும் ஒன்றும் உண்டாக்க போறதில்லை. இன்னைக்கு ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, என்னை சமாதானம் நடத்துங்க, நீர் என்னை விசாரிக்கிற கர்த்தர் என்று சொல்லி பாருங்க. உங்க இருதயம் தேவ சமாதானம் நிரம்பும். 1 பேதுரு 5:7 படி அவர் உங்களை விசாரிப்பார், அவர் உங்களை ஆசைப்பார். சமாதானம் எப்போது கொண்டிருப்பதாக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.